ஹே கைஸ், வாங்க மாடிக்கு போகலாம். நம்ம மாடியில் பார்த்திங்கன்னா இந்தியன் பாதாம் ட்ரீ தான் இருக்குது. மாடியில் அப்படியே கை வச்சு பறிக்கிற டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய பழுத்து இருக்குது, கீழெல்லாம் நிறைய கிடக்கு. இன்றைக்கி நானும் என் பையனும் சரி கொஞ்சம் படித்து சாப்பிடலான்னு தான் வந்தோம். இன்றைக்கி டியூஷனும் லீவு அவனுக்கு, அதனால் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா விளையாட ஆரம்பிச்சிட்டான். பாப்பா கீழே வீட்லேயே இருக்கான். அவன் பார்த்திங்கன்னா அதை வச்சு விளையாடவே ஆரம்பிச்சிட்டான் ஜாலியாக. அதுக்கப்புறமா வாடை உடச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறமா அம்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் விளையாடிட்டு இருந்தான் ஜாலியாக. அதுக்கப்புறமா வந்து எல்லாமே தூக்கி தூக்கி போட்டுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம அறுத்துலேருந்து தான் பறிப்பேன்ட்டு கையாலே பறித்து உடச்சி பார்க்கலாமா வச்சு அவன் தான் உடைக்க ஆரம்பித்தான். ஒரே என்ஜாய்மெண்ட் ஆகிடுச்சு. நான்லாம் சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி வந்து இவ்வளோ கை கெட்டுற அளவுக்கு தூரத்துலலாம் எனக்கு கிடைக்காது. நாங்கள் சின்ன வயசில் ஊர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அது கீழே தான் கிடக்கும். அது நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே சேர்ந்து சாப்பிட்டுக்காம எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து நாங்கள் உடச்சி சாப்பிட்டுருக்கோம். அந்த மெமரிஸ்லாம் நிறைய இருக்குது. என் பசங்க பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் வீட்டில் வந்து நல்ல மாடிக்கு மேலேயே இருக்குது, கையில் பறிச்சியே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இருக்கும். அவனும் நிறைய உடச்சி சாப்பிட்டுருக்கான் ஜாலியாக. நீ பையன் நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். போய் பறிச்சிட்டு வந்து உடச்சி சாப்பிட்டுட்டு இருந்தான் இன்றைக்கி. அதுக்கப்புறம் நானும் போயிட்டு ஒரு பழத்தை பறிச்சிட்டு வந்து உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். உடச்சி நாமளே வந்து உடச்சி சாப்பிட்றதுல ஒரு ஹாப்பினஸ் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது டேஸ்ட்டு. வந்துட்டு நல்லா பச்சை பாதாம் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்கோம், அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில்